கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். எல்சடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்சடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது, வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்சடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்சடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஒருவரும் சேராத ஒளியினிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே, செட்டைகளில் ஆரோக்கியம். ஒருவரும் சேராத ஒளியினிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே, செட்டைகளில் ஆரோக்கியம். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்சடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்சடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்துக்கும் ஆழ்கிறவும் தெய்வம் நீரே. வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வம் நீரே. சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்சடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்சடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது, வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்சடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்சடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. எங்கள் மத்தியிலே நீர் ராஜாதி ராஜாவாக, மகிமை பொருந்தின தேவனாக வந்திருக்கிறதற்காக நன்றி. நீர் எல்சடா என்கிற நாமமுள்ள சர்வ வல்லவராக இருக்கிறதற்காக நன்றி. உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாம் 99 வயதான போது
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு 99 வயதான போது தேவன் ஆபிரகாமுக்கு இங்கே தரிசனமாகிறதை பார்க்கிறோம். இடைப்பட்ட ஒரு 13 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 86 வயது இருந்த சமயத்திலிருந்து 99 வரை உள்ள இடைப்பட்ட காலங்களிலே ஆபிரகாமோடு கூட தேவன் தொடர்ந்து பேசினதாகவோ, அவனோடு கூட வந்து தரிசனமானதாகவோ எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் 16ஆம் அதிகாரத்தின் கடைசி வார்த்தையை படித்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த 86 வயதுக்கும் 99க்கும் இடையில் ஒரு இடைவெளி காணப்படுகிறது. எதற்காக என்றால், ஆபிரகாமோடு கூட தேவன் சொன்ன காரியம் என்னவென்றால், உன் சந்ததியை நான் கடற்கரையின் திரளான மணலைப் போலவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி அவனை அழைத்தார். ஆனால் இடைப்பட்ட காலங்களில் ஆபிரகாமுடைய விசுவாசம் ரொம்ப சோர்ந்து போய், அவரால் இனி எனக்கு எப்படி பாக்கியம் கிடைக்க போகிறது, குழந்தை பாக்கியம் எப்படி கிடைக்க போகுதுன்னு சொல்லி விசுவாசத்தில் கொஞ்சம் குறைவுபட்ட போது சாராளுடைய வார்த்தைக்கு இணங்க தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு அவள் கொடுத்த போது அந்த ஆகார் மூலமாக ஒரு சந்ததியை அவன் பெற்றெடுத்தான். அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயர். அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இல்லாததுனால ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட தொடர்ந்து பேசாமல் மௌனமாகவே இருந்தார். ஆனால் இப்பொழுது இஸ்மவேலை பெற்று அவனுக்கு ஒரு 12-13 வயது ஆகிவிட்டது. இப்பொழுது ஆண்டவர் வந்து ஆபிரகாமிட்ட திரும்ப பேசுகிறாரு. கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்னால், வேத புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற வார்த்தை வேதத்தில் 48 இடங்களில் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை எபிரேய பதத்தில் இப்படியாக எல் ஷடாய் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவார்கள். அந்த எல் ஷதாய் என்கிற அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் செய்ய நான் வல்லவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் அங்கே ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக எல் ஷடாவாக வெளிப்படுகிறார். ஆதியாகமம் 18:14 மறுபடியுமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், ஆகாத காரியம் உண்டோ? உங்கள் விசுவாச வாழ்க்கையில் பல நேரங்களில் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பல வாக்குத்தத்தங்களையும் தேவன் உங்களுக்கு சொன்ன நிறைவேற்றுவேன் என்று கட்டளையிட்ட பல காரியங்களையும் உங்களால் நம்ப முடியாமல் இன்றைக்கி நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அல்லது அதையெல்லாம் இனி எனக்கு எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி மனம் தளர்ந்து விசுவாசத்தில் குறைப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சூழ்நிலையை கண்டு தேவனை சந்தேகப்பட வேண்டாம். உங்கள் சரீரத்தினையோ உங்கள் குடும்ப சூழ்நிலையோ உங்களுடைய வருமானத்தையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த ஒரு பகுதியில் நீங்கள் இன்றைக்கி கடந்து போகிற சில நெருக்கமான சூழ்நிலையில் விசுவாசத்தில் தளர்ந்து போயிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஆமென், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக எல் ஷதாவாக உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா கண்களை மூடி என்னோட ஜெபம் பண்ணுங்கள். நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக எல் ஷடாவாய் வெளிப்படுவீராக என்று ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும், ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.